இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு கஜேந்திரன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு கோபால் அவர்களே, விவசாய தொழிலாளர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு புருஷோத்தமன் அவர்களே, மக்கள் நீதி மையத்துடைய மாவட்ட செயலாளர் திரு தணிகைவேல் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய மாவட்ட செயலாளர் திரு இரா கார்த்திகேயன் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு ரஹமத்துல்லா அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு நூர் முகமது அவர்களே மற்றும் இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து தோழமை கட்சிகளோடு சேர்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, இங்கு ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே, அக்காக்களே, தங்கைகளே, அம்மாக்களே, பாட்டிகளே, அத்தனை பேருக்கும் முக்கியமாக முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்க அத்தனை பேருக்கும் முதற்கனுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு திருத்தணிக்கு வருகை தந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு ஜெகத்ரட்சன் அவர்களுக்கு வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்கலான்னு வந்திருந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு பிறகுதான் தெரியுது, என்னை விட அதிக ஆர்வமோடு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு அண்ணன் ஜெகத்ரட்சன் அவர்களை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்துல இந்த முறை நீங்க ஜெயிக்க வைக்க போறீங்கிறது கண்கூடாக தெரிகிறது. இது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். முடிவு பண்ணிட்டீங்களாமா? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எந்த சின்னம்? சத்தமா சொல்லுங்க. எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு. ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் உங்க கண்ணுக்கு தெரியுது ரெண்டு தான். ஒன்னு உதயசூரியன் சின்னம், இன்னொன்னு அண்ணன் ஜெகத்ரட்சனுடைய பேர். அதுல நீங்க போடுற ஒரு ஓட்டும் ஒரு வாக்கும் மோடியோட தலையில கொட்டுவீங்களா? சென்ற முறை நான் இதே மாதிரி பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். இதே அரக்கோணம் தொகுதிக்கு அண்ணன் ஜெகத்ரட்சன் அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். அப்பொழுது சென்ற முறை கிட்டத்தட்ட 3,30,000 வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் அவர்களை வெற்றி பெற வச்சீங்க. சென்ற முறை நம்முடைய எதிரிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நின்றாங்க. அப்பவே சென்ற முறை நம்முடைய எதிரிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நின்றாங்க. அப்பவே 3,40,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சீங்க. இந்த முறை நம்முடைய எதிரிகள் பிரிந்து நிற்கிறாங்க. எனவே இந்த முறை வாக்கு வித்தியாசம் எவ்வளவு இருக்கும்? எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க போறீங்க? 5 லட்சமா? குறைந்தது 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தரேன். 10 லட்சம் வாக்குகள் ஜெயிக்கிறார் தலைவரே. 10 லட்சம் வாக்குகள் ஜெயிக்கிறார் தலைவர். என் தலைவருடைய வாக்கு 10 லட்சம். யாருப்பா அந்த 10 லட்சம்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.